மீனாவோட நகையை விஜயா எடுத்து மனோஜுக்கு கொடுத்து அவர் கடனை அடைச்சிட்டாரு. இதை விஜயா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுக்கலை நகையை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவளே கவரிங் நகையை அவங்க அம்மா வீட்டில் தங்க நகையை கொடுத்துட்டு கவரிங் நகையை கொண்டு வச்சுருப்பா. இல்லாட்டி உங்கள் அம்மாவே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவே கவரிங் நகையை போட்டிருப்பாங்கங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா ரொம்ப எங்கள் அம்மாவை பற்றியெல்லாம் தப்பாக பேசாத, அப்புறம் உனக்கு வாய் அழுகி போயிடும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு விஜயா போகிற முகமே சரியில்லை. அப்போ என்ன பண்ணுறாரு முத்து, அப்போ இந்த நகை யார் தான் எடுத்ததுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ எல்லா வகையிலும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு குழுவும் கிடைக்கல. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வீட்டில் காளியம்மா நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா முத்து என்ன அப்படிங்கும்போது, இந்த பாருங்கப்பா நான் ஒரு சாமியார்கிட்ட போனேன், இந்த மாதிரி நகை காணா போச்சுன்னு சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாரு, இதை பூஜை அறையில் வைக்க சொன்னார். அப்படி நகை எடுத்தவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கண்டா அவங்க வாய் கோணிக்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொன்னவுடனே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. மனோஜ் கனவுல அவனை துரத்தி அடிக்கிற மாதிரி எலுமிச்சம்பழம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி விஜயா கனவுலையும் வந்துக்கிட்டு இருக்கு. சுருதி என்ன பண்ணுறாங்க, ரவிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, எப்போ பார்த்தாலும் முத்து பண்ணுறாரு இல்லாட்டி மனோஜ் பண்ணுறாரு, இதே ஒரு தொல்லையாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ல ரவி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம தலையிட வேணாம் சுருதி, நீ எதுக்கு தலையிடுறதுலாம், அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடாது ரவி, நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைடா இவங்க 2 பேர் வருவாங்கல்ல, நமக்கு நாளைக்கு இவங்க தானே நிற்பாங்க, நீ என்ன அப்படி பேசுகிற, இப்போ நாளைக்கு ஏன் நகை காணா போச்சுண்டா அப்போ நீ அப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பேசுகிற சுருதி அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஏன் நகை இங்கே வச்சுருக்கிறேன், நிறையா நகை இங்கே வச்சுருக்கிறேன்ல, அதை என்ன பண்ணுறது, இப்படி நாளைக்கு ஏன் நகை காணா போச்சுன்னா யாரை கேட்குறதுனா, இதுக்கு கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடாதுல, முத்து பண்ணுறது தான் சரி, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை விஜயா கேட்டு சொல்கிறாங்க, எம்மா சுருதி நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா, ஓ நகையெல்லாம் காணா போகாதுமா, அது எப்படி ஆண்டி சொல்கிறீங்க ஏன் நகை காணா போகாதுன்ட்டு, இப்போ மீனாவோட நகை காணா போச்சு, அதே போல் நாளைக்கு ஏன் நகை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கண்டா உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க, என்னம்மா இப்படி சொல்கிற சுருதி, அவன் அம்மா வீட்டுக்கு போனால அதனால் கவரிங் நகையை வாங்கி கொண்டு வச்சுருப்பா, அதே மாதிரி ஏன் நகையும் எடுத்துகிட்டு போய் யாராவது கவரிங் நகையை வாங்கி கொண்டு வச்சாங்கண்டா அப்படின்னு சுருதி பேசுகிறாங்க. என்னடா ரவி சுருதி இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அவள் கேட்குறது நியாயம் தானம்மா அப்படின்னு சொல்கிறார் ரவி. எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறாரு. ரவிக்கு அடுத்த பிரச்சனை வரப்போகுது. அதாவது சுருதிக்கு பேசின மாப்பிள்ளை வகையில் ரவிக்கு பிரச்சனை வரும்போது தான் முத்துவோட பிரச்சனை ரவிக்கு புரியும். சுருதி முத்துவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க, முத்துவுக்கு செய்கிறது தான் சரிங்கிறாங்க. இது விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இவன் என்ன இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல, விஜயாவுக்கும் தூக்கம் வரல, மனோஜுக்கும் தூக்கம் வரல. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் எந்திரிச்சு தண்ணி குடிக்கலான்னு வர்றாங்க. அப்போ மனோஜ் அங்கே நிற்கிறாரு, நின்றுட்டு சொல்கிறாரு, என்னம்மா இப்படி ஆகி போச்சு, இவன் என்னம்மா மந்திரிச்சு கொண்டு இதை வச்சுட்டான் வீட்டு உள்ளர, இதை எப்படியா தூக்கி எறிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆமாடா அதான் நல்லதுடா, இதை தூக்கி எறிஞ்சிடணும், இந்த பயமே நம்மளை கொன்னுடுண்டா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் பூஜை அறையில் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக முத்து வந்துடுறாரு. அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துடுறாரு, அண்ணாமலையும் அழைச்சிட்டு வந்துட்டு, பாத்தியாப்பா நான் சொன்னேன்ல இவங்க 2 பேர் இந்த அப்பா தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் நகையை எடுத்து கொண்டு போய் விற்றுட்டு அந்த நகையை என்ன பண்ணிட்டாங்க, கவரிங்கி ஆக்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டாங்க, இதில் கெட்ட பேர் மீனாட அம்மாக்கும் உன்னோட அம்மாக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது விஜயா ஒன்றும் இல்லைங்க, இந்த எலுமிச்சம்பழம்லாம் எதுக்கு, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இதை எடுத்து தூக்கி எறியலான்ட்டு கொண்டு வந்துட்டேங்க அப்படிங்கும்போது, இது சரியில்லை விஜயா, நீ என்ன பண்ண சொல்லு அப்படிங்கும்போது, சுருதியெல்லாம் அங்கேருந்து வந்துடுறாங்க, ரோஹிணி வந்துடுறாங்க. சுருதி சொல்கிறாங்க, இந்த நகை காணா போனதுலேருந்து ஆண்டி முகமே சரியில்லை, அதே மாதிரி மனோஜ் முகமும் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அண்ணாமலை கேட்குறாரு, உண்மையை சொல்லு விஜயா என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது விஜயா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ மனோஜ் அது வந்துங்கும்போது ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு முத்து, என்னடா சொல்லுடா அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இந்த மாதிரி கடையில் ரைடு வந்தது, பொருட்கள் வாங்கினது, அதுக்கு 4 லட்ச ரூபா கட்ட வேண்டியது, 1 லட்ச ரூபாயத்துக்கு ரோஹிணிக்கு காமிக்க வேண்டியது, எல்லாத்துக்கும் இதுக்கு தான் நகையை நான் அடமானம் வைக்க போனேன், அடமானம் வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால நான் விற்றுட்டேன் அப்படிங்கும்போது, என் பொண்டாட்டி நகை தான் கிடச்சா உங்களுக்கு,
ஏன் உங்கள் அம்மாவோட நகை இல்லையா, உன் பொண்டாட்டி நகை இல்லையா, எதுக்கு என் பொண்டாட்டி நகையை எடுத்த, ரோஹிணி வீட்டில் இல்லை, ரோஹிணி வீட்டிலன்னா ரோஹிணிக்கு ஃபோன் அடித்து நீ கேட்க வேண்டியதானே, எதுக்கு வந்து என் பொண்டாட்டி நகையை நீ எடுத்த அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, நான் திருப்பி கொடுத்துலன்னு தான் இருந்தேங்க, ஆனால் வந்து இவன் வந்து விற்றுட்டே வந்துட்டான், நான் அடமானம் தான் வைக்க சொன்னேன், விற்றுட்டே வந்துட்டான்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்கன்னு விஜயா சொல்கிறாங்க. நீ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்ட விஜயா, நீ இனிமேல் என்கிட்ட பேசாத, உனக்கும் எனக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லை அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கு விஜயா என்ன பண்ணுறாங்க, என்னங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது சின்ன தப்பு இல்லை ஆண்டி, பெரிய தப்பு, வீட்டுக்குள்ளேயே திருடி இருக்கிறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, பலகுரல் நீ கேட்குறது தான் உண்மை, நீ நல்லா கேளு, இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் சூடு சொன்னே இருக்காது பலகுரல், நீ சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிறாரு.